சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம ஒன்றா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாமே போட்டுக்கலாம். பாருங்கள், அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு தான் போட்டு பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டு, பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா. பீட்ரூட் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி வேண்டாம்னு நினைக்கிறவங்க கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிடிக்கிறவங்க அந்த மாதிரி செய்யுங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது இது நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம். பிரட்டி விட்டு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா அது கரெக்டாக நல்ல அளவுக்கு ஆவியில் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு லைட்டாக போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இப்போது உப்பும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் துருவல் வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. நான் தேங்காயெல்லாம் போடுறதில்ல, அதனால் சிம்பிளாக தான் செய்கிறேன். ஈஸியான மெத்தடு. சிம்பிளாக 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாலே போதும், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நாம் திறந்து பார்க்கலாம். வேகட்டும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும். இது சிம்பிள் மெத்தடு தான், ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இருந்துச்சுன்னா மிளகு பொடியில் லைட்டாக தூவி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கெல்லாம் ஈஸியான வேலை, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு அதை நல்லா அப்படியே பிரட்டி விட்டு மூடி வச்சுட்டா போதும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது கிப்பி கேரளா சமையல். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.